வணக்கம். நான் ரேவதி, சித்த வைத்தியர் மற்றும் யோகாசன பயிற்றுனர். இந்த பதிவுல இன்னைக்கு நாம பார்க்க போறது 18 சித்தர்களின் ஒருவரான பாம்பாட்டி சித்தரின் சுவடியில் 63ஆம் அத்தியாயத்துல சொல்லப்பட்ட மூச்சு பயிற்சியை பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதலாவதாக நாம பார்க்க போற பயிற்சி என்ன பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா, இது கபாலபதி மூச்சு பயிற்சி. கபாலபதி அப்படின்னாலே இது தலை சார்ந்த ஒரு மூச்சு பயிற்சி ஆகும். இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மூச்சு பயிற்சி தலைப்பகுதிகளில் இருக்கிற அளவுக்கு அதிகமான உஷ்ணம், கரியமில வாயுவால ஏற்படுற அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை சீர்படுத்தி நம்மளுடைய தலைப்பகுதியை குளுமைப்படுத்தும். அதுக்குண்டானது இது. நன்றாக மூச்சை இழுத்து 2 மூக்கு துவாரங்கள் வழியா அந்த மூச்சை வெளியாகணும். அடுத்தபடியாக உங்களுடைய அதே மூச்சு பயிற்சி உங்களுடைய வலது பக்கம் ஒரு 5 முறையும் மூச்சு இழுத்து வெளியாகணும். அதே போல இடது பக்கம் ஒரு 5 முறை நன்றாக மூச்சை இழுத்து வேகமா அந்த மூச்சை வெளியாகணும். இது ஒற்றை தலைவலி, மைக்ரேன் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குண்டான நோய், அதுக்குண்டான உஷ்ணத்தை தணிச்சு அந்த நோயை சரிப்படுத்தும். அடுத்து நாம பாக்குறது இரண்டு பக்கம், அதாவது ஒரு மூக்கு மடக்கி இன்னொரு மூக்கு வழியா மூச்சை விட்டு, அதே மாதிரி இன்னொரு மூக்கு அடைத்து இன்னொரு மூக்கு வழியா மூச்சை வெளியாக்குறது. இந்த மாதிரி மாறி மாறி செய்யறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நெற்றி பகுதிகளில் இருக்கிற அளவுக்கு அதிகமான நீர் கோர்வை அது சீக்கிரமா வெளியாகிடும். சிறு சிறிதா நீர் தங்கி இருக்கிறது எல்லாமே நமக்கு அந்த மூச்சு வழியா நம்ம செய்யும் போது அது வெளியாயிடும். சோ இது போன்ற பயிற்சிகளை நம்ம அடிக்கடி செய்யறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, தலைப்பகுதி குளுமை கொடுத்து சீரான ஒரு வெப்பத்துல அது வைத்திருக்கும். அளவுக்கு அதிகமான உஷ்ணம் கொடுக்காது. இதனால நம்மளுடைய கண் பார்வை சீரா இருக்கும். கண்களுக்கு உஷ்ணம் கொடுக்காது, சூடு கொடுக்காது. கண் பார்வை தெளிவா இருக்கும். காது பகுதிகள் சரியா இயங்கும். நீர்க்கோர்வை சேராது. ஆகவே கபாலபதி செய்து இதுக்குண்டான நன்மைகளை பெற்றுக்குங்க. நன்றி.